நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியில் நாம் தினசரி பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பல தேர்தல் கணக்குகள் குறித்தும் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் குறித்தும் பேசி வருகின்றோம். எனவே அந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய அரங்கத்திற்கு நம்முடைய மூத்த செய்தியாளர் பாரி கார்த்திக் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அண்ணா வணக்கம். ராஜேஷ், என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, தினசரி நம்ம தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் குறித்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள் தைலாபுரம் தோட்டம் போயிட்டு வந்தார். அதிலிருந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டே போகிறதா பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாமகவிற்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் இல்லை டாக்டர் ராமதாஸுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் நேரடியாக எந்த தொடர்பு இருந்ததா எனக்கு தெரியல. அவர்கிட்டே கூட கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கும் அந்த கட்சிக்கும் என்னங்க சம்பந்தம், ஏன் அங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னப்ப, பொங்கு தமிழ் இயக்கம்லாம் ஆரம்பித்தப்போ நானும் அவரெல்லாம் ஒன்றா செயல்பட்டுருக்குறோம் அப்படிங்கிறார். பொங்கு தமிழ் இயக்கம் ஆரம்பித்தது 1990களில். அப்போ இருந்து 25 வருஷம் கழித்து இப்போ போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. 35 வருஷம் கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கு தமிழ் இயக்கம்லாம் தீவிரமாக செயல்பட்டது. அப்போது இருந்து இப்போ வரைக்கும், அதாவது சமீபத்திய 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லாமல் தான் இருந்துட்டு வராது. அவரால் பதிலே சொல்ல முடியல, செல்வ பெருந்தகை அவர்களால் பதிலே சொல்ல முடியல. நான் இதுக்காக தான் போனேன் அப்படின்ற மாதிரி பதிலும் சொல்ல முடியல. எனக்கும் அவருக்கும் நீண்ட காலம் நிறைய தொடர்பு இருந்தது அப்படின்னு யார் சொல்லலாம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து நிறைய தொடர்புகள் இருந்தது. இவர் வந்து சமாளிக்க முடியாமல் சமாளிக்கிறாரு. அதை பற்றிலாம் நீங்கள் தான் விவரமாக பேசுவீங்க. என்ன விஷயம், செல்வ பெருந்தகை அவர்கள் சென்று வந்ததுக்கான உண்மையான காரணம் என்ன, ஏன் போயிட்டு வந்தார்? ஏன் இவ்வளோ நாளாக அவர் போய் பார்க்கல அப்படின்னா, இப்போ தானே சண்டை வந்திருக்கு பாமகவில், அதனால் போயிட்டார். ஆக்சுவலாக செல்வ பெருந்தகை கட்சியை சரி செய்ய வேண்டிய தேவை காங்கிரஸ் நிறைய இருக்கிறது. குறிப்பாக செல்வ பெருந்தகைக்கு எதிராக மாதந்தோறும் கூட்டணி போட்டு டெல்லியில் புகார் மனுக்கள் கொடுத்து உடனடியாக மாவட்ட தலைவர் மாற்றுங்க அப்படிங்கிற நிலை இருக்குது. ஏகப்பட்ட உள்கட்சி பிரச்சனை காங்கிரஸ் கட்சியில் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதெல்லாம் சரி செய்ய விட்டுட்டு பாமக மீது ஒரு திடீர் கரிசனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நமக்கு இருக்க பிரச்சனையில் இதெல்லாம் தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை கோபி, என்ன கோபி, நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை கட்சியில், நமக்கு இதெல்லாம் வந்து மற்ற உள்கட்சி பிரச்சனை நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், பாஜகவுடன் யார் கூட்டணி சேர்ந்தாலும் சுவாகா செய்து விடுவார்கள், அதோட வெளிப்பாடு தான் இது அப்படின்னா. எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகமாச்சுன்னா, காங்கிரஸ் கூட எப்போ பாஜக கூட்டணி போனாங்க, அந்த ஒரு கேள்வியும் எல்லாமே இல்லை. நான் காங்கிரஸோட சூழலை வச்சு நம்ம சொல்கிறோம், இவர் பாஜக கூட்டணி சேர்ந்த கட்சிகளை சுவாகா பண்ணிடுவாங்கன்னா, காங்கிரஸ் கூட எப்போ நம்ம கூட்டணி போனாங்க அவங்க பாஜக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? இது எப்படி பார்க்குறேன்னா, செல்வ பெருந்தகை வந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் வர்ற வழியில் முதல் பாண்டிச்சேரி போயிருக்கார். வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைமா இல்லை தலைவராக பார்த்து? 90க்கு அப்புறம் இப்போ தான் பாண்டிச்சேரி போயிருக்கார். 90களுக்கு அப்புறம் இந்த பொங்கு தமிழ் இயக்கத்தை சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ தான் பாண்டிச்சேரி போயிருக்கார். அதனால் வந்து ஐயா பார்த்துட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா, ஐயா என்னையா உங்கள் நிலமை இப்படி ஆச்சா ஐயான்னு சொல்லிட்டு துக்கம் விசாரிக்க போகிற மாதிரி போயிருக்காரு. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா அஜேஷ், அது பாமகவை பொறுத்த பிறகும் இந்த தேர்தலை வந்து சாமிகிட்ட விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு எண்ணம் சூழல் வந்து அமையலை. ஏன்னா அந்த 2 பேருக்கும் உள்ள சண்டை வந்து சமாதானத்தில் போய் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நான் இப்போ இருக்க சூழலில் சண்டைகள் இன்னும் உக்கிரமாக கூட தான் போகலாமே தவிர இது சமாதானத்தில் போய் முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக வந்து இதுவரைக்கும் எதிர்த்து பேசாத எம்எல்ஏ அருள் வந்து முதல் முறையாக அன்புமணிக்கு எதிராக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிறதும் அவருடைய குரலில், அது ஐயாவினோட குரல் தான் அது, அவர் பேசினது. ஸோ இந்தளவுக்கு பிரச்சனையாச்சு. அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள்லாம் வந்து இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக வந்து பேசுகிறதுங்கிறது ஒரு நீண்ட இடைவெளியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அதை பயன்படுத்தி ஒரு சில திடீர் ராமதாஸ் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த இடைவெளியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியை அவங்களும் செஞ்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் செஞ்சாலும் அதை விட அதிகமாக வந்து கூட்டணி கட்சி, அதாவது இவ்வளோ நாளாக கடுமையாக விமர்சித்து வந்த ராமதாஸ் அவர்களை இன்றைக்கி வந்து திடீர் பாசம் கொண்டு நிறைய பேர் அவரை பாராட்டி பேசுகிறதும், அவரை வந்து அவர் ஒரு மூத்தவர் அப்படின்னு நினைவு கூறுறதும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களில் முன்னாடி எவ்வளோ கடுமையாக விமர்சித்தாங்கிறது எல்லாரும் ராமதாஸையும் அன்புமணி இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க.
ஒரு விதத்தில் இவர்கள் பலவீனப்பட்டு கிடக்கிறது அவர்களுக்கெல்லாம் பலமாக இருக்கலாம் என்று ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இதில் யாருடைய குரல் இருந்தாலும் கூட திருமாவளவனுடைய குரல் நம்ம அப்படி எளிதில் கடந்துட முடியாது. ஏன்னா அவர் வந்து இதற்கு முன்னாக கூட அவர் வந்து அதாவது இந்த 2 பேருக்கும் நடுவில் இந்த கட்சிகள் இரண்டாக வெவ்வேறு திசையில் இருந்தப்போ கூட ஒருபோதும் ராமதாஸை வந்து திருமாவளவன் விட்டு கொடுக்காமல் பேசியிருக்காரு. இப்போ பேசினதான் எல்லாருக்குமே தெரியும். இதற்கு முன்னாடி நடந்த கிட்டத்தட்ட அவரால் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்னு சொல்லிட்டு அப்போ கூட அவர் பேசினார். ஏன்னா அவர் பேசினது நமக்கு ஆச்சரியப்பட்டதில்லை. ஆனால் இந்த திடீர் பாசத்துக்குரியவர்கள் ஏன் இவ்வளோ போய் பரிதவிச்சு போய் ஐயா உங்களுக்கு இப்போ நடந்துருச்சுங்களா ஐயா நாங்கள் இருக்கோம் ஐயா கவலைப்படாதீங்கன்னா அவரை பார்த்துக்க ஒரு கட்சி இருக்குது அவங்க பையன் இருக்கார் இன்றைக்கி அவங்க சண்டை போடுறாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க அதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் இந்த சந்திப்பின் மூலம் இந்த இடைவெளியை வந்து பெரிதுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் அவங்க வந்து பாஜக கூட கூட்டணி போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னாங்க. ஏறக்குறைய 2014 ஆண்டு மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட அந்த தேர்தலில் வந்து அப்போது தமிழ்நாட்டில் தேமுதிக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளெல்லாம் கூட்டணி செஞ்சு பாஜக ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்லாம் ஆமாம் கூட்டணி அமைச்சு அந்த தேர்தலை சந்தித்தாங்க. அப்போதெல்லாம் அவர்களுக்கு பாமக மீது வராத கரிசனம் இன்று வந்திருப்பதுங்கிறது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலை. அவர்கள் இந்த பிரிவை வந்து இன்னும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு வேலையை தான் பார்க்குறாங்கன்னு தோணுது. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட பாமக இந்த தேர்தலை எந்த அளவுக்கு சந்திக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கேப் விழுந்துடுச்சு. நான் பார்த்த வரைக்கும் பாமகவுக்கு எதிராக களம் கண்ட கட்சிகளை விட பாமகவுக்கு எதிராக பாமகவினர் எதிரான வெவ்வேறு திசையில் நிற்கிறதா இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பாமகவுக்கு பற்றி ஒரு விமர்சனம் செய்வதற்கு நிறைய கட்சிகள் யோசிப்பாங்க விமர்சனம் செய்யலாமா. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆச்சுன்னா பாமகவுக்கு எதிராக பாமகவினர் இந்த 2 பாமக அணிகளும் வெவ்வேறு திசையில் நின்று விமர்சிக்கிறது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பாமகவே சுத்தமாக இல்லாமல் பண்ணிவிடும் அப்படி ஒரு கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க கூட இந்த அளவுக்கு விமர்சிக்கல. ஆனால் அதை விட கடுமையாக 2 பேரும் விமர்சிக்கிறாங்க. அதை நேரடியாகவே நம்ம பார்க்குறோம், இணையதள வாயிலாகவும் இல்லை நேரடியாகவே பார்க்குறோம். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ கட்சியை யார் கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை இந்த விஷயத்தில் இப்போ செல்வ பெருந்தகை போயிட்டு வந்தார்ல அந்த மேட்டரில் மூத்த பத்திரிகையாளர் மணி ஒரு மேட்டர் ஒன்று சொல்லியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அன்புமணி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தார். அதாவது எங்கள் கட்சிக்குள்ளே ஏற்படுற குழப்பம் பிளவு இதுக்கெல்லாம் காரணம் வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தார் அன்புமணி. அதை நான் வந்து ஆரம்பத்தில் நம்பலை. ஆனால் செல்வ பெருந்தகையெல்லாம் போய் நேரில் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அன்புமணியோட குற்றச்சாட்டு வந்து உண்மைதானோன்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு எழுது. ஏன்னா அவர் காரணமே இல்லாமல் தைலாபுரம் தோட்டம் போயிட்டு வராரு. போயிட்டு வந்தவர் எதுக்காக சந்திச்சிங்கன்னா அவர் கொடுக்குற விளக்கம், பேட்டியில் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஏற்கத்தக்கதாக இல்லை. அப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு காய் நகர்த்தல்கள் இருந்துட்டு தான் இருக்கும். டாக்டர் ராமதாஸை திமுக பக்கம் கொண்டு வருவதற்காகத்தான் திமுகவினுடைய தூதுவராக செல்வ பெருந்தகை சென்றாரோ. ஏன்னா செல்வ பெருந்தகை யாருன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பத்திரிகையாளர் மணி சொல்கிறாரு. திமுக கூட்டணியினுடைய ஒரு முக்கிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி செயல்படுது. அப்போ திமுக தலைமையினுடைய உத்தரவு இல்லாமல் செல்வ பெருந்தகை தன்னிச்சையெல்லாம் போயிருக்க வேண்டிய தேவையே கிடையாது. கடந்த பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக சந்திக்காதவர் திடீர்னு போய் சந்திக்கிறாரு, நலம் விசாரிச்சுட்டு வராரு அப்படின்னா அப்படி என்ன பாமக மேலே பெரிய அக்கறை வந்துருச்சு, இல்லை டாக்டர் ராமதாஸ் மேலே பெரிய என்ன தேவை வந்துருச்சு, அவர் என்ன உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரா, அவரை பார்த்து ஒரு நலம் விசாரிச்சுட்டு வரேன். நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ தான் வாழ்க்கையில் முதல் முறையாக அவர் பாண்டிச்சேரிக்கு போகிறாரா, தைலாபுரத்தை இப்போ தான் கிடக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் எழாமல் இல்லை. இன்னொரு விஷயம் ராஜேஷ், அதாவது இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இன்றைக்கி கூட அன்புமணி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்க தகவல் கேள்விப்பட்டேன். எதுக்கு போயிருக்காரு, அப்படி என்ன கட்சியை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக போயிருக்காரு ராஜேஷ்? ஆமாம், நீங்கள் அதான் நீங்களே உங்கள் கேள்வியிலே பதிலையும் சொல்லிட்டீங்க. அப்போ நம்ம விசாரித்த வரைக்கும் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ செய்தி வட்டாரங்களில் விசாரித்த வரைக்கும் வெளிப்படையான காரணம் என்னென்னு அவங்க சொல்லலை. ஆனால் நாம் விசாரித்ததில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் பெரியவர் இருக்கார்ல, அவர் தரப்பு வந்து ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்தை அணுகிட்டாங்க. இது வந்து இன்னும் வெளியில் வரல, அணுகிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் தான் இந்த கட்சியோட நிறுவனர், இந்த கட்சியை உருவாக்கணும் நான் தான், இந்த கட்சிக்கு சின்னத்தை உருவாக்கணும் நான் தான், இந்த கட்சிக்கான கொள்கைகளை வடிவமைச்சவன் நான் தான், எல்லாமே நான் தான், இந்த கட்சியோட ஓனர் நான் தான், இந்த கட்சிக்கு நான் தான் ஓனர்னு வேறு யாராவது வருவாங்க, என் பையன் வருவார், வந்தார்னா கொடுத்துடாதீங்க, இது என்னுடைய கட்சி. நாளைக்கு வந்து வேட்பாளர்களை அறிவிப்பதாக இருந்தாலும் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணுறதா இருந்தாலும் மாம்பழம் சின்னமாக இருந்தாலும் அது எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்தை சந்தித்து அவர்களிடம் ஒரு அஃபிடாவிட் கொடுத்து விட்டதாக சொல்கிறாங்க. அதன் காரணமாக அன்புமணி ஏற்கனவே வழக்கறிஞர்கள் மூலமாக
அவரும் பதிலுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நேரடியாக போக வேண்டிய தேவை ஏற்பட்டதுனால அவரே அன்புமணியே நேரடியாக போயிருக்கிறாரு. கட்சியோடைய பைலாவை பாருங்க. கட்சியுடைய பைலாப்படி பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் தலைவர், பொருளாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த 3 பேருக்கும் தான் இருக்குது. பாமகவினுடைய நிறுவனருக்கு வழிகாட்டக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. அவர் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர், டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. நாளைக்கு கட்சியில் யாரை சேர்க்கணும் நீக்கணும்னாலும் தலைவர் தான் சைன் பண்ணணும். பொதுக்குழுவை நீங்கள் வந்து என்ன முடிவு எடுத்துக்கணுன்றதை பாருங்கள் அப்படின்னு சில லாக்லலாம் சுட்டி காமிச்சு கட்சியை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு, கட்சியினுடைய சின்னத்தை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு, நாளைக்கு 2026 எலெக்ஷனில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணுற அதிகாரம் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அன்புமணி டெல்லி போயிருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் சில மூத்த வழக்கறிஞர்கள் பாஜகவில் அவருக்கு ஏற்கனவே நிறைய நெருங்கிய வட்டாரங்கள் இருக்காங்க. நெருங்கிய அந்த நட்புகளை பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்கிறாங்க. இது இப்போதைக்கு நமக்கு வெளிப்படையாக தெரிய வரலனாலும் 2-3 நாளில் கண்டிப்பாக தெரிய வந்துடும். யாரை பார்த்தாரு, என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயங்கள் மேக்ஸிமம் நமக்கு தெரிய வந்துடும். அதை வச்சு நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். இப்போ கட்சியோட பைலா என்ன சொல்லுது ரைஸ்? அதான் இப்போ இருக்க பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, அது சென்டிமெண்ட்டாக போயிட்டுருக்குங்கிறது ஒரு ஓகே. ஆனால் கட்சியோட பைலா என்ன சொல்ல வருது? அந்த தேர்தலில் யார் தான் தலைமை தாங்குவா பைலா படி? கட்சியோடைய பைலா என்ன சொல்லுது அப்படிங்கிறத 2 நாளுக்கு முன்னாடி நடந்த ஊடகப்பேரவை கூட்டத்தில் கூட அன்புமணி ராமதாஸ் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அந்த கட்சியோடைய பைலா படி பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் நிறுவனருக்கு, அதாவது வந்து வழிகாட்டக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. பொதுக்குழு இந்த தேதியில் கூட்டுங்க, இதை பற்றிலாம் பேசுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி அதிகாரம் அப்படிங்கிறது கட்சியோட தலைவர், பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் யார், வடிவேல் ராவணன், திலகபாமா, அன்புமணி, இந்த 3 பேருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அதிகாரம் இருக்குது. அவங்க சைன் பண்ணாதான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் செல்லுபடி ஆகும். இதை நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா அதிமுக விவகாரத்தில் பார்த்துருக்கோம். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருந்தாலும் பொதுக்குழுவை கூட்டி இவர் தான் பொதுச் செயலாளர்னு அறிவித்ததுக்கு அப்புறமா அது செல்லுமா செல்லாதான்னு ஒரு தரப்பு கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனாலும் நான் தான் முறைப்படி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவர் ரெட்டலியை போய் கேஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டார். இன்னமும் அந்த கேஸ் நீதிமன்றத்தில் இருக்குன்றது வேறு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4-5 எலெக்ஷன் அவர் பார்த்துட்டாரு. யார், எடப்பாடி பார்த்துட்டாரு. இப்போ அஃபீஷியலாகவே பொதுச் செயலாளர்னு தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது செல்லாதுன்னு கோர்ட்டில் போயிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி கட்சியினுடைய கொள்கைப்படி, கட்சியினுடைய பைலாப்படி அன்புமணி தரப்புக்கு தான் செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்கிறாங்க. நீ அதிமுக பற்றி பேசுகிறப்ப தான் இன்னொரு விஷயம் நான் வருது. இப்போ சமீபமாக என்ன திடீர் சுற்றுப்பயணம், அது சம்மந்தமே இல்லாமல் கோவை, விழுப்புரம், டெல்டா மாவட்டங்கள், இது மூணு இடங்களோட தொடர்பு இல்லாத இடம். ஏன் இந்த மாதிரி வித்தியாசமான முக்கோண சுற்றுப்பயணம்? அது ஒன்று. 2வது என்னென்னா, நேற்று அவர் பேசினது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அதிமுகவை யாரும் கபலீகரம் பண்ணிவிட முடியாது, யாரும் வந்து அதிமுகவை டேக் ஓவர் பண்ணிட முடியாது அப்படின்னு. அதே அவர் பேசுறதுக்கான முக்கியமான காரணம், ஒரு சில கட்சிகள் வந்து அதிமுகவை பாஜக வெளிப்படையாக சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாரு, அவங்க விழுங்கி செரிச்சிருவாங்க, உங்க கூட போனீங்கன்னா அதிமுகன்ற கட்சியை கரைஞ்சி போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறக்கூடிய வகையில் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படி பதில் பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அவர் எங்களுக்கு பதில் சொல்ல, பாஜகவுக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு, எங்கள் கட்சியை நீங்கள் டேக் ஓவர் பண்ண முடியாது அப்படின்னு மாறி சொல்லிக்கிறாங்க. என்னதான் ஆக்சுவலாக நான் இதை பார்த்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்காருன்னு. எங்கள் மீது கரிசனம் கொண்டவர்களுக்கும் இந்த பதில், எங்களை நாங்கள் இழந்து விடுவோம் என்று எங்களுக்கு அறிவுரை கூறியவர்களுக்கும் இதுதான் பதில், ஒருவேளை எங்களை விழுங்கி விடலாம் என்று யாராவது எண்ணியிருந்தால் அவர்களுக்கும் இந்த பதில் அப்படின்னு இதை வந்து எல்லாருக்குமான பதிலாக தான் இதை நான் பார்க்க முடியுது. இவர் தான் சொன்னாரா, திருமாவளவன் தான் சொன்னாரா, செல்வப்பிறந்தகை சொன்னாரா அப்படிங்கிறத விட அவர் எல்லாருக்கும், பாஜக உட்பட எல்லோருக்கும் அந்த பதிலை வந்து அவர் சொன்னார். ஏன்னா அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் அவர். நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் வச்சு பார்த்துட முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்துவிட்ட பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்று மிகப்பெரிய கட்சியையும் ஆட்சியையும் அவர் பார்த்தார். அதை எத்தனை நாள் தாக்கு பிடிக்க போகிறாருன்னு எதிர்கட்சிகள்லாம் கவுண்டவுன் போட்டாங்க. எதிர்கட்சிகள்லாம் 1 மாதம்னாங்க, 2 மாதம்னாங்க, 6 மாதம்னாங்க. ஆனால் முழுசாக 4 வருஷமாக வந்து ஆட்சி பண்ணார். அதுக்கப்புறம் அந்த கட்சியையும் பொதுச்செயலராக வச்சுருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு சாதாரண ஆள் இல்லை அப்படின்னா, அவரை முதலமைச்சராக முன்மொழிந்த சசிகலாவே அவர் கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு அவர் ஒரு ஆள். அவரை வந்து சாதாரணமாலாம் எடை போட்டுற முடியாது. யார் சாதாரணமாக எடை போட்டுற முடியாதுன்னா, அவரை விமர்சிப்பவர்கள் மட்டும் இல்லை, பாஜகவினரே அவரை வந்து சாதாரணமாக நீங்கள் எடை போட்டுற முடியாது எடப்பாடி பழனிசாமி.
அவர் ரொம்ப ஆளுமை மிக்க ஒரு ஆள். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு இந்த கட்சியை வந்து கொண்டு போயிருக்காரு. எவ்வளோ பிரிவினைகளுக்கு அப்புறமும் தினகரனால் முயற்சி செஞ்சு முடியாததை, சசிகலா அவர்களால் முயற்சி செஞ்சு முடியாததை, ஓபிஎஸ் அவர்களால் முயற்சி செஞ்சு முடியாததை, இனி பாஜகவோ இல்லை வந்து மற்ற அவர் மீது அக்கறை கொண்டிருக்க கட்சிகளோ அந்த அறிவுரையும் இது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். ஏன்னா அவர் வந்து தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதான் பேசும்போது என்ன சொல்றாரு, 50 ஆண்டுகள் கண்ட பொன்விழா கண்ட ஒரு கட்சி இது அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவர் வந்து தன்னை வந்து கட்சியோட பர்சனாக தான், தலைவராக தான் பேச முடியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட தனிப்பட்ட ஆள் இல்லை, அவர் கட்சியுடைய பொதுச்செயலர். என்னவோ அந்த கட்சியோட அவரோட குரலுங்கிறது ஒரு கட்சியின் குரலாக தான் அவர் பேசுகிறாரு. நிச்சயமா. இப்போ டூர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். டூர் வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறாரு. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். கோவையில் இல்லை குங்குமண்டலத்தில் அதிமுக வலுவாக இருக்குது, அதனால் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சம்மந்தமேலும் விழுப்புரம் வராரு, விழுப்புரம் வந்துட்டு அங்கேருந்து கடலூர் போகிறாரு. அது என்ன கதை, என்ன கணக்கு, அது என்ன அடிப்படையில் அந்த டூரு? ரைஸ், நான் விசாரித்த வரைக்கும் என்ன, அவர் கோவையில் வந்து ஒரு பிரம்மாண்ட எழுச்சியோட அந்த சுற்றுப்பயணம் தூங்குறாரு. தொடக்கம் வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். சொல்லிட்டு சொந்த ஊரில் வந்து வேலுமணி இப்போ அவர்கள் முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய பொறுப்பில் பிரம்மாண்டமாக இந்த சுற்றுப்பயணத்தை தூங்குவதாகவும், அதன் தொடர்ச்சியாக அதிமுக பலவீனப்பட்ட தொகுதிகள் என்று அறியப்படக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகுந்த ஓட்டு குறைவாக வாங்கிய தொகுதிகளை அவர் கணக்கிட்டு அதை தான் முதற்கட்ட சுற்றுப்பயணமாக அவர் போகிறார். இப்போ திமுகவில் வந்து முதல் 100 தொகுதிகள்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாங்க இல்லையா, 2024 வந்து குறைவான வாக்கு பெற்ற சட்டமன்ற தொகுதியின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நாள் கூட அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியில் சட்டமன்ற எது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. அந்த மாதிரி 2021 2024 ரொம்ப குறைவாக வாக்கு பெற்ற தொகுதி அது, எங்கெல்லாம் திமுக வலுவாக இருக்கிறது என கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டமைக்கிறார். முதல் முறையாக அவர் இந்த கோவையில் பிரம்மாண்ட ஒரு எழுச்சி பேரணியோட துவங்கிட்டால் அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு உந்தல் இருக்கும். ஆக கோயம்புத்தூரில் இவ்வளோ பெருசாக காட்டிட்டாங்க, நம்ம வந்து நம்ம பொதுச்செயலாளரை வந்து இதை விட பெருசாக பண்ணணும், இல்லை இதுக்கு நிகராவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு வந்து தன்னைத்தானே ஒரு உற்சாகம் இருக்கும், கூடுதலாக அவங்க வேலை பார்ப்பாங்க. அதனால தான் ஒரு கோயம்புத்தூரை துவங்கி அங்கேருந்து கோயம்புத்தூர் முழுசாக இல்லை, 2 தொகுதி தான், அதை முடிச்சுட்டு நேராக வந்து விழுப்புரம் வராரு. விழுப்புரத்தில் தன்னோட பிரச்சாரத்தை ஏற்கனவே வந்து விழுப்புரம் கொடுத்து அதிமுக நிறைய தொகுதிகளை கைப்பற்றின தொகுதி. ஆமாம், 2011 16 ஆனால் அதுக்கப்புறம் இந்த 2021 பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப ஓட்டு, ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற ஓட்டு பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எனவே அதை வந்து கூடுதலாக கன்சிடர் பண்ணுறாங்க, அதாவது கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது பொறுப்பு இருக்குது. ஏன்னா நிறைய விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் உள்கட்சி பிரச்சனைங்கிறது நிறைய இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஸோ அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதனால் அதெல்லாம் பற்றி பேசுவார். இது வெறும் மக்கள் இதாக மட்டும் இருக்காது. வெறும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை சந்தித்து அவங்கள்ட்ட பேசி ஒரு பிரச்சாரத்துக்கான முன்னோட்டம் மட்டும் இருக்காது, அடிப்படையில் உள்கட்சி பிரச்சனையை சரி செய்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா அதிமுக பெரிய சேலஞ்சாக இருக்குது, திமுக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக நேரடியாக அந்தந்த தொகுதிக்கே இப்போ வந்து போய் அந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதனால் பார்த்திங்கன்னா அந்தந்த நாள் ஈவினிங்கில் இந்த கூட்டம் வைப்பார்னு சொல்லப்படுது. அந்த நிர்வாகிகளை சந்தித்து பேசி, அதாவது தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக ஒத்துமையாக இருங்க, ஏற்கனவே திமுக தலைமை செய்தது இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் அமைதியாக ஒத்துமையாக இருங்க, நம்ம ஜெயிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லிட்டு, குறிப்பாக நம்ம சொல்கிற தொகுதியெலாம் பார்த்திங்கன்னா கடலூர் அப்படியே போயிட்டு அவர் வந்து. எனக்கு இதில் என்ன சந்தேகம்னா, இப்போ சுற்றுப்பயணம்னா ஒன்று இப்போ ஸ்டாலின் பண்ணுறாரு, நேரடியாக இங்கே வர சொல்லி உட்கார வச்சு பேசுகிறாரு, அப்போ 1 to 1 பேசலாம். இப்போ உள்ள ஒரு மண்டபத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஊர்லேயோ போய் அங்கே சந்தித்து பேசினா பரவாயில்ல. இது தேர்தல் சுற்றுப்பயணம் மாதிரி போயிட்டு ஒரு 4 மூலை ஜங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 ரோடு ஜாயின் பண்ணுற ஜங்ஷன், அங்கே நின்று தேர்தல் பிரச்சாரம் மாதிரி எல்லா மக்களையும் கூட்டி பேசுறதுனால என்ன ஒரு இது மற்றும் ஒரு தேர்தல் பிரச்சாரமாக தானே இருக்கும். உட்கட்சி நிர்வாகிகள் கிட்ட இருக்கிற அந்த குறைகளை இல்லை அந்த உட்கட்சி பிரச்சனைகளை அதை சரி செய்யக்கூடிய வகையில் இந்த சுற்றுப்பயணம் எப்படி அமையும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், நான் விசாரித்த வரைக்கும் இது வந்து திறந்த வழி வேனில் நின்று தான் பேசுகிறாரு. அங்கங்கே ஒவ்வொரு பாயிண்ட் போட்டு கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரம் தான் இது. திமுக அரசுக்கு எதிராக வந்து பேச போகிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் பாயிண்ட் அவங்க அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அன்னியில் அந்தந்த ஊர்களில் சாயந்தரம் ஒரு நிர்வாகிகளை சந்திக்கிறதா கேள்விப்படுறோம். அந்தந்த ஊருக்கு போகிறாருன்னா, இப்போ கடலூர் போகிறாருன்னா கடலூர் அன்றைக்கி மாலை இந்த தொகுதிகள்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறதா, நிர்வாகிகளை சந்திக்கிறதா. நைட்டு ஒரு ஹோட்டலில் தங்க போகிறாருன்னா ஆமாம், அங்கே கூப்பிட்டு வச்சு பார்ப்போம், அங்கே கூப்பிட்டு வச்சு அந்த நிர்வாகிகளை சந்திக்கிறதா கேள்விப்பட்டோம். எனவே அதை கலையாமல் நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரம்ங்கிறது எடுபடாது. நீங்கள் பிரச்சாரம் நீங்கள் 434 தொகுதி எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் இந்த உள்கட்சி பிரச்சனையோ உள்கட்சி பிரச்சனைகளை சரி செய்யலையோ இது வந்து சரி பண்ண முடியாது. அதுவும் ஒரு ரொம்ப முக்கியம் இப்போ. ஆமாம், ஏன்னா ஒரு போராட்டம்ங்கிறது எல்லாமே திமுக இப்போதைக்கு சூழலில் திமுக ரொம்ப வலுவாக இருக்காங்க. குறிப்பாக அவர் இந்த கடலூர்லேருந்து போயிட்டு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1-2 இடத்துங்களில் தான் அதிமுக வெற்றி பெற்றிருப்பாங்க.
1, 2 இடங்கள் ரொம்ப அத்திப்பூத்த மாதிரி 1, 2 இடங்கள் தான் இந்த மொத்தமாக டெல்டா மாவட்டங்களே வெற்றி பெற்றிருக்காங்க. எனவே அவங்க வந்து டெல்டா மாவட்டத்துக்கு கூடுதல் அந்த கவனம் செலுத்த முதல் கட்ட சுற்றுப்பயணத்திலே தேர்ந்தெடுக்கிறது முக்கியமான காரணம் ரொம்ப வலுவாக திமுக இருக்காங்க. ஏன்னா அங்கே அதிமுகவே இல்லை. வைத்திலிங்கம் வரைக்கும் ராஜேஷ் அந்த 4 மாவட்டங்களையும் அவர் கொஞ்சம் திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாரு. பெரிய வெற்றியை வந்து இப்போ தஞ்சாவூர்ல சரவணன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா பண்றாருன்ற மாதிரி. இல்லை, வைத்திலிங்கத்துக்கு நிகர முடியாது, பண்ண முடியாது. அவரும் வந்து வருஷமா கட்டமைச்சிட்டு வந்தாங்க. ஆமா, அவர் பார்த்தீங்கன்னா நெளிவு சுழிவு தெரியும், எங்க பிளஸ் எங்க மைனஸ்ன்றது தெரியும். டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப வலுவாக இருப்பாங்க. திமுகவுக்கு எதிர்க்கட்சி திமுகவே இருப்பாங்க, அந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டியில் இருப்பாங்க. இல்லை, இவங்க தான் வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களெல்லாம் அறிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ விவசாயிகளுடைய அந்த கரிசனம் இபிஎஸ் மேலே இருக்காதா? இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்னாவே திமுகவுக்கு தன்னை வந்து திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிறகு கடைமடை பாசனம் நாகப்பட்டினம் வரைக்குமே. ஆனால் 2011, 2016 நிறைய டெல்டாவிலேயே ஜெயிச்சிருக்காங்களே. அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒரே மனநிலையில் வந்தப்போ அவர் மாறிச்சதை தவிர திமுக எதிர்க்கட்சியாக நிர்ணயம் செய்கிறது கூட, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நிர்ணயம் செய்வது கூட டெல்டாவோட பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால தான் அங்கே கலைஞரோட ஊர் திருவாரூர் அந்த மாதிரி. அதனால இல்லை, அது மட்டும் இல்லை, அங்கே கொஞ்சம் நிறைய வேலை பார்த்துருக்காங்க ராஜேஷ். அப்போ அப்படிங்களா? அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஆமாம், ரொம்ப வலுவான கட்டமைப்பு. அதனால தான் அங்கே யார் அமைச்சராக போகிறதுங்கிறது இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அப்படிங்களா? ஆமாம், ரொம்ப வலுவான கட்டமைப்பு திமுகவை பொறுத்த வரைக்கும். அதை வந்து அதிமுகவில் உடச்சி வெளில வருங்கிறது வைத்திலிங்கம் மட்டும்தான் சாத்தியப்படுத்தி காட்டினார். அவருக்கு அப்புறம் ரொம்ப பலவீனமாக தான் தொகுதிகள் இருக்கு. இவர் காமராஜர் இருக்கார், நன்னிலம் அந்த அளவுக்கு முடியாது. ஓஎஸ் மணியன் இருக்காரு. இவர்கள் எல்லாமே வைத்திலிங்கத்துக்கு கீழே வேலை பார்த்தவங்க. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், அவர் தான் மண்டல பொறுப்பாளராகவே இருந்தார். அவர்களுக்கு கீழே பணியாற்றியவர் தான் அவங்க. காமராஜராக இருக்கட்டும், நம்ம நீங்கள் குறிப்பிட்ற முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து வைத்திலிங்கத்துக்கு கீழே இருந்து பணி செஞ்சவங்க. ஆனால் இருந்தாலும் கூட அங்கே பார்த்திங்கன்னா சசிகலா அந்த டெல்டா பகுதியை சேர்ந்தவங்க தான், தினகரன் அந்த டெல்டா பகுதியை சேர்ந்தவங்க தான். ஆனாலும் அவர்களால் திமுகவை எதிர்த்து வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து நீங்கள் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தலைவர் வந்து தலைவருக்காக பின்னாடி உள்ள கூட்டம்லாம் கிடையாது. நீங்கள் டெல்டாவில் இருக்க திமுக இன்றைக்கி திமுக வந்து நாளைக்கு கட்சி விட்டு போனால் கூட அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் இன்னும் நம்போது உதயசூரியன் சின்னத்தை தான் தவிர அங்கே எந்த தலைவருக்கும் பெரிய இதெல்லாம் கிடையாது. திமுக தலைமை ஒரு தலைவரை நியமிக்குது, அவ்வளோதான். அதை தாண்டிட்டு ராஜேஷை போட்டால் கூட ஜெயிச்சிருவீங்க நீங்கள். அந்தளவுக்கு வலுவாக இருக்காங்கன்னா பார்த்துங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அந்தளவுக்கு வலுவாக இருக்காங்க. அப்படி இருக்க இடங்களில் போய் எடப்பாடி பழனிசாமி தன்னோட பிரச்சாரத்தை துவங்கி திமுகவுக்கு எதிராக தன்னுடைய பிரச்சாரத்தை கட்டமைக்க இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு தெரில. குறிப்பாக அவர்கள் இந்த உள்கட்சி பிரச்சனையை சரி செய்யாத வரைக்கும் இந்த பிரச்சாரங்கள் ஒருபோதும் விடுபடாதுங்கிறது அவங்க சொல்கிற தகவலாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி போகிறது வந்து அந்த உட்கட்சி பிரச்சனைகளை சால்வ் பண்ணணுங்கிறது முக்கிய டார்கெட்டாக கட்சியினர் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த உட்கட்சி பிரச்சனை ஒரு பக்கம் பார்க்கும்போது அப்படியே ஆளும் கட்சியான திமுகவில் கடந்த ஒரு வாரமாக எல்லா பத்திரிகையிலையும் எல்லா டிவிக்கள்லையும் அடிபடுற செய்தி, பேசப்படுற செய்தி அப்படின்னா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாற்றப்படுகிறார், அவருக்கு பதிலாக ஆராசாவை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது, இல்லை டிஆர் பாலுவை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாளர் பொறுப்புக்கு வந்து ஏவா வேலுவை கொண்டு வர போகிறாங்க, இல்லை கேஎன் நேருவை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி முக்கிய பொறுப்புகளுக்கு தலைவர்களை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் அடிப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நம்ம அலச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. முக்கியமாக எலெக்ஷன் நெருக்கத்தில் திமுக இப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னும் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ துரைமுருகன் அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். இப்போ நம்ம எந்த முக்கிய பொறுப்புகளில் தலைவர்களை பார்த்தாலும் அந்த சமூகம் சார்ந்த வாக்குகள் இதெல்லாம் கூட பார்க்க வேண்டியிருக்கும். தேர்தல் நெருக்கத்தில் துரைமுருகனை நீங்கள் மாற்றினா அது வன்னியர்கள் மத்தியில் பாமக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய முக்கிய வாக்கு வங்கியில் வன்னியர்கள் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப துரைமுருகனை மாற்றினா அது வந்து ஒரு மாதிரியான சிக்கலை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு தேவை இருக்குது. அப்படி அவர் எடுத்துட்டா அதுக்கு பதிலாக வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை கொண்டு வருவாங்க, அது ஈக்குவல் பண்ணிவிடுவாங்க, காம்பன்சேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி பொதுச் செயலாளராக 2 பேர் ஆசா அவர்களை சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி டிஆர் பாலுவை சொல்கிறாங்க. தலித் சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை கொண்டு வந்து பொதுச் செயலாளர்ன்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உட்கார வைக்கும்போது தலித் சமுதாய வாக்குகள் திமுக பக்கம் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு பல ஆண்டுகளாக ஒரு அங்கீகாரம் கிடைக்காமலே இருக்கக்கூடிய சூழலில் அது ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதுவும் விசாரிச்சிங்களா? இல்லை, நம்ம பார்த்த வரைக்கும் இந்த பேச்சு வந்து எல்லா இடங்களையுமே பொதுவாக இருக்குது. சமீப காலமாக துரைமுருகன் அவர்கள் எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் பெரிதாக அவர் ஆர்வம் காட்டவில்லை. குறிப்பாக வந்து அவர் ஆர்வம் காட்டலையா இல்லை வந்து அழைக்கப்படலையான்னு ஒன்று இருக்குது. இல்லை, அவர் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறாங்க, அவர் உடல்நிலை வந்து முடியல, அடிக்கடி மருத்துவமனைக்கு போகிற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு. அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா
துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய பொதுச்செயலர் இருக்கிறதுலே மோஸ்ட் சீனியருங்கிற அடிப்படையில் அவர் போட்டிருந்தா கூட நிறைய நிர்வாகிகளுக்கு துரைமுருகன் மேலே வருத்தத்தை இருக்கிறதா சொல்லப்படுது. காரணம் என்ன, அவர் வந்து யாரையும் அணுகுவதற்கு ரொம்ப எளிதாக அணுக முடியும். தலைவரை கூட ஈஸியாக நாங்கள் அணுகிறோம், ஆனால் துரைமுருகன் அணுக முடியாது. எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர் தலையிடுவதில்லை. கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையில் எந்த பிரச்சனையிலும் அவர் தலையிடுவதில்லை. ஒரு கட்சியோட பொதுச்செயலருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. அவராக இன்வால்மெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் வரைக்கும் செய்ததில்லை அப்படிங்கிற ஒரு இருக்குது. யாரையும் எடுத்தறிஞ்சு எளிதாக பேசக்கூடியவர், யாரையும் வந்து இயல்பாக பேசிட மாட்டார். ஆனால் தலைவர் யாரையும் அப்படி பேசி பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப எல்லாத்தையும் அன்பாக பேசுவார். ஒன் டு ஒன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் அப்படி இருக்காங்கன்னு அவங்களோட ஃபேமிலி டீட்டெயிலாம் அவரே கேட்குறாரு. ஆனால் துரைமுருகன் பேச்சுங்கிறது வந்து இந்த 1-to-1 மீட்டிங் கூட பொதுச்செயலர் கிடையாது. கிடையாது டேரெக்டாக அவர் மட்டும் தான். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான மீட்டிங், இதுலேயும் கூட இல்லை. சரி, இந்த தேர்தல் சம்மந்தமாக சில குழுக்கள் அமைச்சிருந்தாங்கல்ல, அந்த குழுக்கள் எதுலையாவது இருக்காரா? இல்லை, எந்த குழுலையுமே இல்லை அவர் கிடையாது. ஏன்னா வந்து கடந்த நாடாளுமன்ற கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ள கூட அவர் கிடையாது. அவர் சமீபத்திய ஆண்டுகளாகவே அவர் கிட்டத்தட்ட, ஏன்னா இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 2021 அமைச்சராக எல்லாம் பதவியேற்றுக்கிறாங்க. இவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பார்னு வெளிப்படையாக பேசப்பட்டது தான். பார்த்தா பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் கொடுக்கல, நீர்வளத்துறை கொடுத்தாங்க, கனிம வளத்துறை இருந்தது. அதுலேருந்து கனிம வளத்துறையும் இப்போ பிடிங்கிட்டாங்க அவர்கிட்ட இருந்து. அப்போ கிட்டத்தட்ட கட்சியிலேருந்து ஓரங்கட்டப்படுகிறாரா, இல்லை ஓரங்கட்ட முக்கியத்துவம் வந்து தொடர்ந்து குறைக்கப்படுதா? நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அவங்க பையனுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்குறாரு வேலூரில் அப்படின்னு. அந்த பொறுப்பும் கூட அவங்க பையனுக்கு இன்னும் வழங்கப்படலை அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறேன். இல்லை, ஆக்சுவலாக வந்து தேர்தலுக்கு முன்னாடி திமுக இத்தகைய ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னா என்னை கேட்டால் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து துரைமுருகனை எடுத்துகிட்டு அந்த இதில் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை போடுறதுனால ஒரு ஈக்குவல் பண்ணலாம். அதில் பொதுச் செயலாளராக போடுவாங்க. இல்லை பொதுச் செயலர் போட மாட்டாங்க, ஒரு துணை பொதுச் செயலர். அந்த மாதிரி ஒரு கூடுதலாக வந்து ஏற்கனவே இப்போ 5 பேர் இருக்காங்க, கூடுதலாக வந்து ஒரு துணை பொதுச்செயலர் சட்டத்திட்ட விதிகளை மாற்றி ஒரு கூடுதலாக ஒரு துணை பொதுச்செயலர் வேணால் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு போடலாம். ஆனால் இருந்தாலும் கூட துரைமுருகனுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவருக்கு உடல்நிலை அந்தளவுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒன்று சொல்லப்படுது. பெரிய அளவில் அவர் மீது வந்து கட்சியினருக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இது அடிப்படையில் தான் தலைமை இத்தகைய இந்த முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு. ஒருவேளை அவர் பொதுச் செயலாளர் பொறுப்புலேருந்து எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து அடுத்து என்ன கொடுக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வேறு போஸ்டிங் ஒரு கௌரவ தலைவர் இல்லை வழிகாட்டும் குழு அப்படின்ற மாதிரி ஒரு குழு போட்டு வழிகாட்டும் குழு, இவங்களாம் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணுவாங்க கட்சிக்கு. இல்லை, திமுகவுக்கு வழிகாட்டக்கூடிய இடங்களில் துரைமுருகனை போடுவாங்களான்னு தெரில. ஏன்னா அதுக்காக டோட்டலாக ஓரம் கட்ட முடியாது. இல்லை, ஓரம் கட்ட முடியாது நிச்சயமாக அவர் பார்த்த வரைக்கும். ஆனால் அவரை வந்து இந்த அளவுக்கு அது புறந்தள்ளிடலாம் மாட்டாங்க திமுக. அவரே நம்ம விசாரித்த வரைக்கும் அவர் தான் தனக்கு வந்து இந்த வேணாம் நான் ஒதுங்கி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு கேள்விப்பட்டேன். அதுவும் இந்த தேர்தல் நேரங்களுக்குள்ளாக அது மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு தேர்தலுக்கு பின்னதாக வேணால் நடக்கலாம்னு நினைக்கிறேன் ராஜேஷ். தேர்தலை வச்சுட்டு ஒரு ரிஸ்க்கை திமுக எடுக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. இது வெளியில் யாரோ கிளப்பி விட்ட வதந்தியாகவும் இருக்க பெரும்பாலும் அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நான் எனக்கு கூட உண்மையிலே யோசிச்சா எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இது வந்து பெரிய ரிஸ்க்காக கூட முடியலாம். நீங்கள் பதவி எல்லாமே முக்கியமான பதவி, பொருளாளர் பதவி, பொதுச் செயலாளர் பதவி, துணை பொதுச் செயலாளர்லாம் முக்கியமானது. நீங்கள் ஒருத்தர் கொடுத்தீங்கனாலே 3 பேர் கோச்சிப்பாங்க, ஒரு 3 பேருக்கு புதுசாக கொடுத்தீங்கன்னா 30 பேர் கோச்சிப்பாங்க. தேர்தல் நெருக்கத்தில் யார் மனசை யாரும் காயப்படுத்தி அது உள்ளடி வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பை போய் அமைஞ்சிடலாம். அதனால் நம்ம விசாரித்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நம்மளும் விசாரித்த வரைக்கும் அதான் சொல்கிறாங்க. இப்போதைக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு தேர்தலுக்கு பிறகாக அவர்கள் எது வேணாலும் முடிவெடுக்கலாம். ஆனால் நிறைய யங்கர்ஸ் உள்ள வராங்கன்னு சொன்னாங்க. சரிண்ணா, இன்றைக்கி தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியில் அதிமுக, பாமக, குறிப்பாக செல்வ பெருந்தகை தைலாபுரம் தோட்டத்துக்கு போனதுக்கு பின்னணி என்ன, டெல்லிக்கு அன்புமணி போனதுக்கு பின்னணி என்ன, இபிஎஸ் அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் போவதற்கான பின்னணி என்ன, திமுகவில் நடப்பது என்ன உள்ளிட்ட பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். மற்றொரு தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியில் அன்றைய தினம் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.